Vibe check 1 2. Hey chance, this is your Vibe 7 channel. நான் உங்க வினோத் குமார். ஸோ நம்ம சேனலோட மோட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து the things that are happening all around the world and how it can affect you அப்படின்றான். லைக் வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா வந்து ஜப்பான்ல ஒரு பெண் பிரைம் மினிஸ்டர் வந்தா என்ன ஆகும், இல்ல வந்து யூஎஸ்ல வந்து நம்ம ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டா என்ன ஆகும், அப்படி இல்லையா சரி வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போறதுனால வந்து உங்க லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகும் அதை பத்தி பேசுறது, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் வந்து நம்ம குளோபல் அஃபேர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல. இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா இல்ல ஒரு பிரதர்ஹுட்டா இல்ல ஒரு சன்னா உங்களுக்கு எப்படி சொல்லணும், நம்ம ஸ்லாங்ல எப்படி சொல்லணும்ன்றதான் வந்து நம்ம சேனலோட முதல் நோக்கம். இப்போ வந்து ப்ரோ நீங்க வந்து கேட்பீங்க, ப்ரோ நானே வந்து ஈரோட்ல வந்து துணி கடையில வேலை செய்யறேன் ப்ரோ, அது எப்படி ப்ரோ வந்து ஜப்பான்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா நம்ம லைஃப் அஃபெக்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா வந்து யூஎஸ்ல வந்து ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனா நம்ம லைஃப்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அது கூட இல்ல, நான் ஸ்டூடெண்ட் ப்ரோ, எனக்கு கேம் விளையாடுறதான் ப்ரோ பிடிக்கும், ஏமே வந்து ஒரு PS5 வாங்குறதுதான் ப்ரோ, இது எப்படி ப்ரோ எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகும்? இது எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. எப்படின்னா லைக் வந்து யூஎஸ்ல வந்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரீசெண்டா ஒரு டாரிஃப் போட்டாரு. லைக் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேல டாரிஃப் போட்டாரு. இந்த டாரிஃப் போட்ட ஒரே காரணத்தினாலதான் வந்து நம்மளுக்கு புதுசா ஒரு GST 2.0 பில் வந்துச்சு. இந்த GST 2.0 பில் என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? தெரியாதுல, பாக்கலாம். லைக் வந்து இப்ப வந்து ரீசெண்டா வந்து நீங்க எல்லாம் ஜாலியா இருந்திருப்பீங்க, தீபாவளியோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வீட்டுல வாங்கி வச்சிருப்பீங்க, லைக் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பீங்க. உண்மைதாங்க, எல்லாமே ரொம்ப ஆஃபர் கம்மியா இருந்திருக்கும். லைக் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஆஃபர் நல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்க அந்த அமேசான் ஆஃபர்ல வாங்கியிருந்தீங்கன்னா கம்மியா இருந்திருக்கும். லைக் ஈவன் ஒரு PS5 எடுத்துக்கோங்களேன், அது வந்து நார்மல் டேஸ்ல பாத்தீங்கன்னா 55,000 இருக்கும், இப்போ பார்த்தா 45,000. என்னடா நம்ம அமேசான் காரனும் பிளிப்கார்ட் அவ்வளவு நல்லவன் ஆயிட்டானா, இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா அங்க ட்ரம்ப் போட்ட டாரிஃப், இந்த சைட்ல வந்து மோடி வந்து அப்ப இந்தியர்களுக்கு அப்படின்னு GST 2.0 கொண்டு வந்தாங்க. இருக்க எல்லாத்தையும் டாக்ஸையும் குறைங்கடா, இம்போர்ட் டாக்ஸை குறைங்கடா, நம்ம ப்ராடக்ட்ஸை நம்மளே சேல் பண்ணுவோம்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் பிளிப்கார்ட்லயும் சரி அமேசான்லயும் சரி எவ்வளவு விலை கம்மியா வர முடியுமோ அவ்வளவு கம்மியா வந்துச்சு. இப்போ நீங்க ப்ராடக்ட்ஸை வாங்கிங்க. ஸோ நீங்க ஒரு நடுத்தர மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு IT வேலை செய்யும் ஊழியரா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம ப்ரோ நான் ஈரோட்ல வேலை செய்யறேன் ப்ரோ, எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ப்ரோ? எல்லாருக்குமே சம்மந்தம் இருக்கு. ரமணா படத்துல சொல்ற மாதிரி அங்க அடிச்சா இங்க எப்படி வலிக்குமோ வலி இருக்கும் தான். சோ இத மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம Vibe 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கான வீடியோவை போய் பார்ப்போம். டாப் 7 குளோபல் அஃபேர்ஸ் இன் டுடேஸ் வீக், அதுதான் நம்ம இன்னைக்கான பார்க்க போறோம். சோ முதல் நியூஸ் என்னன்னா வந்து US government has been shut down for past 40 days. ஆமாங்க, என்ன ப்ரோ US கவர்மெண்ட் ஷட் டவுனா? அப்படின்னா வந்து அரசு வந்து இயங்கலையா அப்படின்னு கேக்குறீங்களா? உண்மையிலேயே வந்து அரசு இயங்கலதாங்க. அரசு ஊழியர்களுக்கு யாரும் சம்பளம் இல்லைங்க. எப்படி ப்ரோ, என்ன ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ நடக்கும், என்ன சும்மா கலாய்க்கிறீங்களா அப்படிங்களா? இல்லைங்க, உண்மைதாங்க. லைக் வந்து ஒரு நாடு நல்லா நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பட்ஜெட் தேவை. ஃபினான்ஷியல் பட்ஜெட்டா என்ன ப்ரோ, புரியுற மாதிரி பேசு ப்ரோ அப்படின்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட்னா ஒண்ணு இல்லை. இப்ப மாசம் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் சேலரி ஆகுதா, சேலரி கிரெடிட் ஆகுது இல்ல, அந்த சேலரி கிரெடிட் ஆனா என்ன பண்ணுவீங்க? ஓ சரி, இந்த மாசத்துக்கு வந்து கிராசரிக்கு நம்ம இவ்வளவு எடுத்து வைப்போம், அப்பா அம்மாக்கு இவ்வளவு எடுத்து வைப்போம். அது மட்டும் இல்லாம வந்து நம்மளோட லேஷர் ஆக்டிவிட்டிஸ், சினிமா மூவிஸ் போறதுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்து வைப்போம். இந்த மாதிரி எடுத்து வச்சுதான் வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி வந்து நம்ம செய்வோம். ஸோ இதே மாதிரிதான் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து லைக் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு பட்ஜெட் பிளான போட்டு அந்த இதை பட்ஜெட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. என்னன்னா ஒரு வீடு நல்லா இருக்குன்னா யாரு நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு கணவனின் அமைதியும் ஒரு மனைவியின் அமைதியும் முக்கியம். அவங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் முக்கியம். சோ ஒரு கணவன் ஒரு மனைவி இருவரும் ஒரு கூறாக சேர்ந்து ஒரு பட்ஜெட் பிளான போட்டா மட்டும்தான் வந்து அந்த வீடு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் அமெரிக்கால வந்து 2 பார்ட்டிஸ் இருக்கு. ஒரு பார்ட்டி பேர் வந்து ரிபப்ளிக், இன்னொரு பார்ட்டி பேர் டெமோக்ராட். இவங்க 2 பேரும் ஒரு கூறா சேர்ந்து ஒரு பட்ஜெட் பிளான போட்டா மட்டும்தான் அந்த அமெரிக்கா வந்து நல்லபடியா இயங்கும். சோ இப்ப அவங்க 2 பேரும் வந்து பட்ஜெட் பிளான போடல, ட்ரம்ப் வந்து சைனும் போடல. அதனால என்ன ஆச்சுன்னா அமெரிக்கால வந்து மொத்தமா ஷட் டவுன் பண்ணாங்க. ஷட் டவுன் பண்ணா என்ன ஆகுனா அரசு வேலையை செய்யும் ஊழியர்களுக்கு யாருக்கும் சம்பளம் கிடையாது. குறிப்பிட்ட நாள்னு தெரியல, எத்தனை நாள்னே தெரியல. இது ரீசெண்டா வந்து 40 நாள் ஆச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் 40 நாளா. அப்ப வந்து யாருக்கெல்லாம் வந்து காசு போலனா ஒரு ஏர்போர்ட் ஆபீசரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஹார்பர்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஈவன் வந்து நம்ம ரோடெல்லாம் துடைக்கிற நம்ம ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து H1B விசா சாங்ஷன் பண்றவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி பல பேர் யாருக்குமே வந்து வேலை வந்து இப்ப வந்து சேலரி கிரெடிட் ஆகல. நம்மலாம் யாரு, நம்ம சும்மா விட்டுருவோம். நம்ம சம்பளம் ஒழுங்கா கொடுத்தாலே வேலைக்கு போறதுக்கு மூக்கா அழகும். இவனுங்க அப்போ சும்மா விடுவான்ல, இவன்லாம் வேலைக்கு போறது. சோ இது எப்படி இந்தியா மக்கள் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு வரதுக்கான பல ஃபிளைட்ஸ் வந்து இந்தியால இருந்து அமெரிக்கா போற பல ஃபிளைட்ஸ் நியர்லி 10% ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா வந்து கேன்சல் பண்றாங்க. நீங்க ஃபிளைட் புக் பண்ணிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் போய் உள்ள போய் பார்த்தா ஃபிளைட்டிங்ல வந்து ஃபிளைட் ஒண்ணு லேட் ஆகுது, இல்லைன்னா வந்து இதுவாகுது.
ஏன் லேட் ஆகுது? ஏன்னா ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கம்மி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹார்பர்லயும் வேலை செய்யறவங்க எல்லாம் கம்மி ஆயிட்டாங்க. இப்ப ஹார்பர்ல வேலை செய்யறதுக்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்? ஆமாங்க, ஹார்பர்ல வந்து இந்தியா தான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பிக்கஸ்ட் கூட்ஸ் கொடுக்குற ஒரு கண்ட்ரி. லைக் வந்து ஒரு கிளாத்திங்கா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஜுவல்ஸா இருக்கட்டும். லைக் வந்து திருப்பூர்ல இருந்து அத்தனை துணி கடைகள் வந்து அவங்களோட லிங்க்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போகுது. இப்ப ரீசெண்டா ட்ரம்ப் டாரிஃப் வேற போட்டாரா, அது மட்டும் இல்லாம ஷட் டவுன் வேற ஆயிடுச்சா. அதனால என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்க கப்பல் எல்லாம் திருப்பி அமுச்சு விட்டானுங்க. இப்ப திருப்பி அமிச்சோன்னா என்ன ஆச்சு, திருப்பூர்ல இருக்க பிசினஸ்லாம் வந்து என்னடா நம்ம ப்ராடக்ட்ஸ் விற்கலையே அப்படின்னு சொல்லி அங்க லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஓனருங்களாம் என்ன செய்வாங்க, ஐயோ சம்பளம் கொடுக்கணுமே, நம்மளோட ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க என்ன முடியலையேன்னு சொல்லி வேலை போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இப்ப நடந்தது. சரி ப்ரோ, எல்லாம் புரிஞ்சு இப்ப என்னதான் சொல்யூஷன் பண்ணலாம் ப்ரோ? நம்மளால ஒண்ணும் இல்ல, இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரே ஆளு வந்து நம்ம ட்ரம்ப் சார் அவர்கள் தான். ட்ரம்ப் சார், புரியுது சார், நீங்க வந்து நல்லவர் தான், நிறைய போர்களை நிறுத்தி வச்சிருக்கீங்க தான், உங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துதான் ஆகணும். நான் இந்த வாட்டி கொடுக்காம போயிட்டோம், அடுத்த வாட்டி கண்டிப்பா கொடுத்துரும். பட் ப்ளீஸ் இந்த ஷட் டவுனை வந்து சீக்கிரமா தூக்கி எறிங்க, அப்பதான் வந்து உலகம் நல்லா இருக்கும். ஒரு மனிதாபிமானத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னா வந்து த நேம் இஸ் சனாயே டக்கேச்சி. யாருங்க இந்த சனாயே டக்கேச்சி அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இவங்க தான் ஜப்பானோட ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். ஆமாங்க, ஜப்பான்ல இப்பதாங்க முதல்ல உமன் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம அப்பயே வந்து இந்திரா காந்தியை கொண்டு வந்துட்டோம். இந்திரா காந்தி எப்படி ஒரு அயன் லேடி நம்ம ஊருக்கே தெரியும். அதே மாதிரிதான் இவங்களே சொல்றாங்க, ஒரு பயங்கரமான ஒரு அயன் லேடி. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவங்க வந்து ஒரு நெப்போட்டிசமே போகாதவங்க. லைக் வந்து இவங்களுக்கு ஒரு சுத்தமா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டே கிடையாது. இவங்களா வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறி வந்தவங்க. சின்னதுல டிவி ஆங்கரா இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பைக் எல்லாம் ஓட்டுறாங்க. கவாசிக்கிலாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பைக் எல்லாம் ஓட்டிருக்காங்க. அண்ட் தென் கிராஜுவலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க. பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல வந்து அதுல இருந்து வேற மாதிரி இவங்களோட நீங்க டிசிஷன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வந்து போல்டா இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிசிஷன்ஸ். ஸோ த கவர்மெண்ட் வந்து எல்லாம் ஒண்ணு கூடி வந்து சனாயே டக்கேஷி வந்து பிரைம் மினிஸ்டரா ஆக்கிட்டாங்க. என்னங்க சனாயே டக்கேஷி பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க, அதனால இப்ப என்னங்க அப்படின்னா, சனாயே டக்கேஷி வந்து வந்தனால வந்து இப்ப ஜப்பான் வந்து அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா முன்னேறும் அப்படின்ட்டு வந்து பல பேர் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா வந்து ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. இல்ல கண்டிப்பா இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். ஏன்னா ஷீ இஸ் ஒன் ஆஃப் த போல்ட் லேடி. அவங்க இப்போ ரீசெண்டா கூட அவங்களோட மிலிட்ரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லைக் GDP 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோ, அவங்க மிலிட்ரி பவர் இன்க்ரீஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை, அப்படி நம்மளுக்கு என்ன ப்ரோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்களா? ஆமாங்க, இதுல என்ன ஒரு பிரச்சனைனா வந்து குவாடுன்னு ஒரு ட்ரீட்டி இருக்குங்க. குவாடுன்ற ட்ரீட்டில வந்து இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் தென் நார்த் அமெரிக்கானா ஸ்பெசிஃபிக்கா USA, இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு டிஃபென்ஸ் ட்ரீட்டி ரெடி பண்ணிருக்காங்க. லைக் வந்து இது வந்து உலக அமைதிக்காக. இப்ப ரீசெண்டா வந்து சைனாக்கும் டைவானுக்கும் வந்து நிறைய வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. லைக் வந்து நீ வந்து பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா, எலக்ட்ரானிக் சைட்ல எது பெரிய ஆளு. ஸோ அங்க நடக்கிற அந்த ட்ரேட் ரூட்னால அது மூலமா வர கப்பல்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திட்டு இருக்கு. நம்மளுக்கு வர இம்போர்ட்டோ சரி எக்ஸ்போர்ட்டோ சரி. இப்ப ஜப்பான் வந்து ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டரை கொண்டு வந்தனால இது மட்டும் இதனால வந்து அந்த இடத்துல நடக்கிற போர் நிலைகள் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஜப்பானை கண்டு பயப்படுற நாட்கள் வரும் அப்படின்ற மாதிரி ஜப்பானுக்கு வந்து ஒரு இது வரும். இதனால இந்தியா வர இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா வரும். மேபி மோர் ஓவர் ஜப்பான் தான் வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து மேட் இன் ஜப்பான்னாலே ஒரு தனி கெத்து தானே. லைக் வந்து சோனி டிவியா இருக்கட்டும், இல்ல Yamaha பைக்கா இருக்கட்டும். ஸோ அதனால இவங்களோட பிளான்ஸ் நிறைய வந்து நம்ம இந்தியாவில் வரப்போகுது. அதனால இந்தியர்களுக்கு வேலைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சிறப்பான அம்சம் இருக்கு. லைக் வந்து LGBT வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்கறது அது வேற விஷயம், ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து ஜப்பான்லேயே LGBTயோட இது வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. சேம் செக்ஸ் மேரேஜ் அப்ரூவல்லாம் வந்து அதிகமாச்சு. இப்போ இவங்க சனாயே டக்கேஷி என்ன சொல்றாங்கன்னா, சேம் செக்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாதுங்க. அம்மா தாயே உங்களுக்கு ஒரு கும்பிடு. ஆமாங்க, நாங்களும் எத்தனை பேர் தான் இருக்கோம், பசங்க எத்தனை பேர் இருக்கோம், பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. எல்லாருமே பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பசங்க நாங்கள் எதுக்கு இருக்கிறது. அதனால நம் தலைவி அயன் லேடி சனாயே டக்கேஷி அவர்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. நீங்க இன்னும் நிறைய பிளானை கொண்டு வரணும், இந்தியாவும் வளரணும், உங்க நாடு ஜப்பானும் வளரணும், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வளருவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்றியை. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா வந்து த இந்தியன் ஆரிஜின் மேன் as won the elections of USA. ஆமாங்க, நீங்க கேட்கறது வந்து உண்மைதாங்க. என்ன ப்ரோ, யூஎஸோட பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் தானே ப்ரோ, சும்மா வந்து எங்களை ஏமாத்தாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து ட்ரம்ப் தான் வந்து யூஎஸ் பிரசிடென்ட். பட் இப்போ ரீசெண்டா வந்து நியூயார்க்ல வந்து ஒரு எலெக்ஷன், ஒரு மேயர் எலெக்ஷன் நடந்திருக்கு. அதுல வந்து ஜோரான் மொம்தானி அப்படின்ற ஒரு இந்தியன் ஆரிஜின் அவர் தான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிருக்காரு. இந்த ஜோரான் மொம்தானி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அவர் வந்து 36 years old. இவர் வந்து ஒரு குஜராத்தி
ஃபீமேல் ஹிந்துக்கும் ஒரு குஜராத்தி மேல் முஸ்லீம்க்கும், இவங்க 2 பேர் இதுல வந்து அப்பா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பொலிட்டிஷியன் பேக்ரவுண்ட், அம்மா வந்து ஒரு சினி பேக்ரவுண்ட், இவங்க 2 பேரையும் வந்து கலந்த ஒரு பிறவிதான் வந்து நம்ம ஜோரான் மம்தானி. ஸோ இந்த இன்டர்ரிலிஜியன் ஜெனட்டிக்கு இல்லை இந்த இன்டர்ரிலிஜியன்னாலயோ என்னமோ தெரியல, அவருக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து அவரோட எண்ணங்கள் எல்லாமே நம்ம எல்லாரோட வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த ஜோரான் மம்தானி என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு லெஃப்ட் விங். என்ன ப்ரோ லெஃப்ட் விங்கா? லெஃப்ட் விங்னா என்ன, ரைட் விங்னா என்ன ப்ரோ புரியல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா. ஒன்றும் இல்லை ப்ரோ, லைக் வந்து லெஃப்ட் விங் ரைட் விங், நம்ம உலகமே செயல்படுறது அப்படிதான், ஒரு லெஃப்ட் விங் ஒரு ரைட் விங் அப்படிதான். லைக் வந்து எல்லா கவர்மெண்ட்லயும் ஒரு லெஃப்ட் விங் இருப்பாங்க, ஒரு ரைட் விங். லெஃப்ட் விங்ன்ற அவங்க யாருன்னா வந்து லைக் வந்து நீங்க சொல்ற சோசியலிசம் வந்து ஃபாலோ பண்றவங்க, லைக் வந்து எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்ற ஆளுங்க தான் வந்து லெஃப்ட் விங். லைக் வந்து நீங்க வந்து இன்னொருத்தனோட நல்லாவே வேலை செய்யலாம், இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணா எல்லாருக்கும் ஒரே சேலரி தான் கொடுக்கும், எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி வந்து ஷேர் ஆகும். இந்த சைட்ல இருக்கவங்க வந்து ரைட் விங். ரைட் விங்னா என்னன்னா வந்து இட்ஸ் லைக் பியூர்லி கேபிட்டலிசம். நீ வேலை செய்யி, நீ முன்னேறி, நீ என்ன வேணா பண்ணு, உன் கையில வந்து நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஈக்குவாலிட்டிலாம் எங்ககிட்ட எதிர்பார்க்காது, அதுதான் வந்து ரைட் விங். ஸோ உங்களுக்கும் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருந்து எது லெஃப்ட் விங் எது ரைட் விங் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஜோரான் மம்தானி வந்து ஒரு பியூர் லெஃப்ட் விங், லைக் வந்து ஈக்குவாலிட்டியை வந்து மேனேஜ் பண்றது. ஆனா யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் யாரு? நம்ம ட்ரம்ப் எங்க? ட்ரம்ப் வந்து ஒரு ரிபப்ளிக்னா என்ன? அவர் வந்து ரைட் விங். ரைட் விங்னா வந்து கேபிட்டலிசம், பியூரா வந்து நீயா சம்பாதி நீயா முன்னேறு அப்படின்றவர். ஸோ இதனால வந்து நம்ம ட்ரம்ப்பும் சரி, நம்ம எலான் மஸ்க் சாரும் சரி, இவங்க 2 பேரும் வந்து பல இன்னல்களை கொடுத்துருக்காங்க. யாருக்கு? நம்ம வந்து ஜோரான் மம்தானி. ஆனாலும் ஜோரான் மம்தானி வந்து நீங்க என்ன வேணா கொடுங்கயா, நான் தான் இங்க அப்படின்னு சொல்லி நியூயார்க்கோட மேயர் எலெக்ஷனை வந்து ஒரு சோசியல் மீடியா மட்டும் இல்லாம அவரோட பேச்சுனால ஒரு ஒரேஷன்னால வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆச்சு, நம்ம ட்ரம்ப் சார் வந்து அவரோட ஆப்போசிஷன் பார்ட்டிக்கிட்டே வந்து போய் கேசுற மாதிரி இருந்துச்சு. ட்ரம்ப் சாருக்கு வந்து என்ன பிரச்சனை, ஆல்ரெடி அவருக்கு பல பிரச்சனை இருக்கு, இதுல இது வேற, இவனை வேற பேசி போய் சால்வ் பண்ணுமா, இவனை வேற நம்ம வழி கொண்டு வரணுமா அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்லயே வச்சிருக்காங்க. ட்ரம்ப் சார் பெரிய ஆளு சார், ப்ளீஸ் சார் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் அவர் மேல போட்டீங்கன்னா என்ன பண்றது சார், ஸோ எல்லாரும் கம்மி பண்ணுங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னா, மிஸ்டர் பீஸ்ட் ஹஸ் லான்ச்ட் இட்ஸ் பீஸ்ட் லேண்ட். ஆமாங்க, உண்மை என்னன்னா வந்து நம்ம மிஸ்டர் பீஸ்ட் வந்து பீஸ்ட் லேண்ட்ன்ற ஒரு தீம் பார்க் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு. மிஸ்டர் பீஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர். அவர் தான் ரிச்சஸ்ட் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரும், அவர்கிட்ட தான் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. அவர் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையா இவன் என்ன காசு இப்படி விரயம் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். காசு அப்படியே போட்டு விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து எப்படின்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்குவிட் கேம் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து பாத்துருக்கீங்க, பயங்கர ஃபேமஸ். இந்த ரியல் லைஃப் இந்த ஓஜி ஸ்குவிட் கேமர்னா அது நம்ம பீஸ்ட் தாங்க. அவரோட ஆட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இதை போனா இந்த சைட்ல வந்து காசு எரிக்க சொல்றான், அந்த சைட்ல போனா வந்து கப்பலை வந்து கவுக்க சொல்றான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து நம்ம மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் உலகத்துல நீங்களும் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே அவரோட லிங்க் கொடுத்துருக்கோம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் வீடியோஸை பாருங்க. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வந்து ரியாத் சீசன் அப்படின்ட்டு துபாயில வந்து ஒரு துபாய் இல்ல சவுதி அரேபியால வந்து ரியாத் சீசன் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்காக மிஸ்டர் பீஸ்ட் வந்து நம்ம இந்தியால வண்டர்லாலாம் எப்படி இருக்குமோ அதுக்கு 100 மடங்கு மேல ஒரு தீம் பார்க் மிஸ்டர் பீஸ்ட் லேண்ட் அப்படின்ற ஒரு தீம் பார்க் வந்து கொண்டு வந்துருக்காரு. இது வந்து மத்த இது மாதிரிலாம் கிடையாதுங்க, மத்த தீம் பார்க் மாதிரிலாம் கிடையாது. இங்க இருக்க ஒவ்வொரு ரைடுமே வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும், ரொம்ப கொடூரமா இருக்கும். நீங்க ரைட்ஸை ஜெயிச்சீங்கன்னா கையில அப்பயே வந்து காசு அள்ளிட்டு போகலாம். பட் த மெயின் திங் இஸ் வந்து இது வெறும் 1.5 மாசத்துக்கு மட்டும் தான் கட்டப்பட்டிருக்காங்க, ரியாத் சீசன் ஒரு சீசன் கொண்டாடுறதுனால. ஸோ நீங்க இப்ப கரண்டா வந்து ஏதாவது வெக்கேஷன் அதாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சவுதிக்கு டிக்கெட்டை புக் பண்ணுங்க. ரியாத்ல போய் வந்து பீஸ்ட் லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் பாருங்க. இட்ஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம், என்ஜாய் டு த கோர். ஸோ கடைசி நியூஸ் என்னன்னா, சைனா இஸ் ரீச்சிங் ஹையர் பொசிஷன். உண்மையிலே வந்து அதாங்க, சைனா இஸ் பிகம் த செகண்ட் மோஸ்ட் ஜிடிபி கண்ட்ரி அண்ட் செகண்ட் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. அது நம்மளால தான், நம்ம குழந்தை குட்டியை பெற்று போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போயாச்சு எப்பயோ. ஸோ இந்த சைனா வந்து என்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டுபிடிக்காதது எதுவும் இல்லைங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சைடில் வந்து கமுக்கமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. புதுசா வந்து என்னென்னமோ பண்றானுங்க. அந்த சைட்ல வந்து எலான் மஸ்க் வந்து டெஸ்லா தாங்க இனிமேல் உலகம், ஆட்டோமேட்டிக் எல்லாமே நாங்க தான், இனிமேல் எல்லாம் நான் தான் அப்படின்னு வந்து அவர் ஆடிட்டு இருந்தார். இந்த சைட்ல பார்த்தா இவங்க பிவைடின்னு ஒரு கார் கண்டுபிடிக்கிறாங்க. பிவைடின்னு ஒரு கார் கண்டுபிடிச்சு அந்த கார் லிட்டரலா டான்ஸ் ஆடுதுங்க. லைக் வந்து வீல்ஸ் வச்சு அப்படியே டான்ஸ் ஆடுது. நம்ம படத்துல தான் பார்த்துருப்போம், லைக் வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து கார் டான்ஸ் ஆடுது, லிட்டரலா கார் டான்ஸ் ஆடுது. இந்த சைட்ல என்னன்னா எம்ஐ காரா இருக்கா, ரியல்மி காரா இருக்கா, ஸ்மார்ட் போன் உலகத்தையே வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஐபோன் ஒரு போனை விட்டா நான் ஒரு போனை விடுவேன் மாத்தி விடுறாங்க. புதுசா வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல போன் க்ளூன்னு ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. போன் க்ளூ கண்டுபிடிச்சா ஏதோ 2 எலும்பு ஒட்டுக்கா வச்சா ஒட்டிக்குமா ஃபெவிகால் மாதிரி,
புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா கமுக்கமா எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளும் வந்து சைனாவை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்து நம்மளும் இந்தியாவும் வந்து எல்லா இன்புட்டையும் வந்து இந்தியா கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ பல குளோபல் நியூஸ் நடந்திருக்கு இந்த வாரம், இதை எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இதை மாதிரி பல நியூஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வைப் 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.